எனக்கு 2 மடங்கா வளர்ந்துட்டேன். இல்லைன்னா காதை பிடிச்சி திருகி இருப்பேன். இங்க பாரு, நான் நேரடியாவே கேக்குறேன். கேளு. தம்பி, நீ ஏன் பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க கூடாது? நானா? என்னக்கா பேசுற நீயே? ஏன் உனக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்லையா? உண்மையே சொல்லு. மா, மேடனோட ஃப்ரெண்டுமா, நல்ல தோழி. நல்ல தோழி காதலியாவோ மனைவியாவோ மாறக்கூடாதா? ஐயோ, மாறலாம். அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருந்து எனக்கு ஒரு 22 வயசு இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்போ வயசாயிடுச்சு, அதுக்காக கடந்த காலத்துக்கா திரும்பி போக முடியும்? அட சித்த, சும்மா இருக்கிறியாம்மா நீயே? மா, இப்போ உன் மனசுல இருக்கிற நினைப்ப அக்கா மனசுலயும் விதைச்சிட்ட. இது ஒன்னும் அம்பட்டொன்னும் தப்பான நினைப்பு இல்லையே தம்பி? தப்பான நினைப்பு இல்லதான். ஆனா மேடத்துக்கு பெரிய பெரிய பசங்களா இருக்கிறாங்க. இருக்கட்டும், அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல அம்மா. நம்ம தம்பிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐயோ அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கா? மேட ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, பேசாம இரு. இங்க பாரு, அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம். ஐயோ, நீங்க பேசாம இருங்க. நீங்க 2 பேரும் வாயை வச்சுட்டு கொஞ்சம் பேசாம இருங்க. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க நீங்க. பாக்யாவோட மாமனார் மாமியார் நல்ல மாதிரியா தான் இருக்காங்க. நேரா அவங்க கிட்ட பேசலாமா? எம்மா தாயே, நீ ரொம்ப வேகமா போற, கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்து. எங்கேயோ போய் முட்டிக்கு போற நீ. நீயும் எதுவும் பண்ண மாட்ட, எங்களையும் எதுவும் பண்ண விட மாட்டேன்னு சொன்னா எப்படி? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ பாக்யா கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு. மோ, எனக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்லம்மா. நிஜமாவே இல்லையா? நெசமானா அது நெசமாவே, அது நெசமாவே. ஏய், உன்னதான் கேக்குறேன். அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா நானே சொல்றேன். ஆனா அது வரைக்கும் அம்மாவும் பொண்ணும் பேசாம இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, சரியா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான்? சும்மா நடிக்கிறாண்டி அவன். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. நாம 2 பேரும் இருக்கோம்ல, அவன் மனச கரைச்சிடலாம்.